ஆதி காலத்திலிருந்து வரலாறு படைத்த கோயில். 7வது படை 8வது படையின் பேர் வாங்க வேண்டிய கோயில். கந்தர் சஷ்டி கவசம் அரங்கேறின ஸ்தலம் இது. இதில் 1330 படிக்கட்டில் இருக்குது. 60ஆம் படி பூசின்னு சொல்லி ஒரு காலத்திலிருந்து பெரியவர்கள் முன்னோர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. கோயிலுக்கு நிறைய வரலாறு இருக்குன்னு சொல்றாங்க. இதுல நிறைய மர்மங்கள் நிறைந்திருக்கிறதாவும் மக்கள் சொல்றாங்க. இங்க 18 சித்தர்கள் வாழ்றதா மக்கள் சொல்றாங்க. அந்த 18 சித்தர்கள் இங்க வாழ்றதும் அவங்க படிக்கட்டுல ஏறும் போதும் இல்ல மேல வந்த பிறகும் அவங்க உணர்றதாவும் அவங்க சொல்றாங்க. இங்க ஒரு நுழைவாயில் கதவு இருக்கு பாத்தீங்களா? இது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆங்கிலேயர் இதுக்கு மரவெட்டி கொடுத்ததா சொல்றாங்க. நாங்கள் படியேறி வரும்போது நிறைய மரங்கள் பார்த்தோம். அதில் நிறைய மூலிகைகள் இருக்கும். அந்த மூலிகைகள் நம்ம படியில் ஏறி வரும்போது சுவாசிக்கும் போது நமக்குள்ளே இருக்க எல்லா நோயும் குணமாயிடுதாவும் சொல்கிறாங்க. ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 1330 படி தாண்டி மலையெல்லாம் தாண்டி போயிட்டு வந்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம அஜெண்டாவில் என்ன? சோறு தான். A few moments later. பண்ணியாச்சுனா One eternity later. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு அங்கே சென்னிமலை முடிச்சுட்டு நல்ல ஒரு சைவ ஹோட்டலில் டிவோஷனல் அந்த டிவோஷனல் அப்படியே போய் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல ஒரு வைபாக இருந்துச்சு அதெல்லாமே. இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல கூட பேசினா மறந்துட மாட்டேன். கொடுமணல் போயிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் கேட்டதுக்கு பாதி பேர் கொடுமலை பற்றி தெரிஞ்சிருக்கு, பாதி பேருக்கு கொடுமலை பற்றி தெரியல. அங்கே என்ன இருக்குது என்ன ஏன் அதை பற்றின ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். கீழடி பற்றி நம்ம எல்லாத்துக்குமே நியூஸ்லேயும் சரி நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதுக்கு 30 வருஷம் முன்னாடி இங்கே எக்ஸ்கவேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 1985. அது எங்கன்னு பார்க்குறீங்களா? அதுதான் இந்த இடம், கொடுமணல். பெருந்துறை வட்டத்தில் இருக்குது. நொய்யல் ஆற்று வடக்கரை அப்படிங்கிற பக்கத்தில் இந்த ஊர் அமைக்கப்பட்டிருக்கு. இது முன்னாடி கொடுமணம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது கொடுமணல் அப்படின்னு மாற்றிட்டாங்க. 2000 வருடங்களுக்கு முன்னாடி சங்ககால வணிக நகரமாக இந்த ஊரை சொல்கிறாங்க. வணிக நகரம்னா ட்ரேட் சென்டர், ட்ரேட் சிட்டின்னு சொல்லலாம். நிறைய இந்த இண்டஸ்ட்ரீஸ் இருந்திருக்கு, டெக்ஸ்டைலும் இருந்திருக்கு. அதுக்கு ஆதாரமாக இந்த நெய்த துணியை அவங்க ஆராய்ச்சி மூலயமா எடுத்திருக்காங்க. ஈரோடு ஃபுல்லாகவே டெக்ஸ்டைல் தானே இருக்குது. அதோட அடித்தளமே இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கணும். இங்கே வளையல், மோதிரம், அவ்வளோ ஏன் கரண்டி ஃபில்டர் கூட இங்கேருந்து எடுத்திருக்காங்க. அந்த காலத்தில் சிவப்பு கருப்பு பானை, அந்த கிராவிட்டி, அதுக்கப்புறம் தமிழ் எழுத்து பதிக்கப்பட்ட பானைகள் கூட இங்கேருந்து எடுத்திருக்காங்க. இப்போது நம்ம ஏதாவது நமக்கு ஒன்று வேணும், ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா ஃபோனில் நமக்கெல்லாம் 2 செகண்ட்லேயே வந்தது. அப்போ நம்ம என்ன நினைப்போம், நம்ம தான் இருக்கிற ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜி அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க காலத்திலே இருந்த டெக்னாலஜி இன்னுமே நம்மளால ரிப்ளிகேட் பண்ண முடியல. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுமணல்லேருந்து நேராக அப்படியே ஈரோடு மியூசியத்துக்கு வந்திருக்கோம். இந்த கல் என்னன்னா, யாராவது இறந்தாங்கன்னா அந்த இடத்துல அவங்கள புதைச்சிட்டு அதுக்கு மேலே வைக்கிற கல் தான் இந்த கல். இது தானியங்கள் போட்டு வச்ச பானை. அப்போ
இல்லைம்மா, இது வந்து முதுமக்கள் தாலி. இறந்தவங்கள புதைக்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களை வந்து இப்போ வந்து எப்படி சவப்பட்டியில் வைக்கிறோமோ அதுபோல் அப்போவெல்லாம் இறந்தவங்களை புதைக்கிறதுக்காக மண்ணிலேயே செஞ்ச மண்பானை இது முதுமக்கள் தாலின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து அவங்கள வந்து ஒரு 2 பானை வச்சுருப்பாங்க. ஒரு பானையில் வந்து இறந்தவங்களும், இன்னொரு பானையில் வந்து அவங்களுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி இதெல்லாம் 2 பானையில் வச்சு அவங்களுக்கு அதை அந்த குழியில் வச்சுருவாங்க. 2 குழி பறித்து ஒரு குழியில் வந்து இந்த அவங்களையும் இன்னொரு குழியில் அவங்களுக்கு தேவையான உணவுகளையும் வச்சு புதைக்கிற பழக்கம் அப்போ இருந்திருக்கு. பானையோட சேப்பை வந்து ஒரு தாயினுடைய கர்ப்பப்பை மாதிரி செஞ்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா. அதுதான் இது வந்து இந்த தொப்புள் கொடியாகணும், கீழே வந்து அந்த கர்ப்பப்பை வாயு மாதிரி இந்த பானையினுடைய மாடலே அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பொண்ணுடைய கர்ப்பப்பை மாதிரி தான் இருக்கும் இந்த தாலி. இதுக்கு அதுதான் ஸ்பெஷல். அது நடு ஊருக்குள்ளே போய் இந்த பொம்மை நாட்டை போட்டு காட்டுவாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பதப்படுத்துவாங்க தோலை. இது தந்தை பெரியாருக்கு இல்லை, இந்த மண்டப விதிகளை நீங்கள் போனால் பார்க்கலாம். இதோட பாகத்தை தான் கட் பண்ணி நாங்கள் அங்கே வச்சுருக்கிறோம், அங்கே பதப்படுத்தி வச்சுக்கிறோம். இதை பாகத்தை கட் பண்ணி பதப்படுத்தி அங்கே வச்சுருக்கிறோம். அது ஒரிஜினல். அது என்ன? இது வாசுரம். இது வந்து நம்ம ஈரோட்டில் வந்து மஞ்சள் சந்தை ஃபேமஸ், அதுக்காக வச்சுக்கிறோம். இது வந்து வரைபடம், இந்த ஓவிய போட்டிகள் நடத்துமா அப்போ அந்த டிராயிங் மாஸ்டர் வரைகிற படத்தை வாங்கி இங்கே மாட்டிடுவோம். எத்தனை வருஷம் பழமையானது? இது 87 செஞ்சது, 1987 வரைஞ்சி வச்சது. அதே போல் இந்த மான் கும்பலும் அதே மாதிரி தான், எல்லாம் ஒரிஜினல் தான். இதுக்குள்ளே எத்தனை வகையான கல்லுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த புவியியல் பற்றி படிப்பாங்க, அவங்களுக்கு தெரியுது. A few moments later. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரியார் வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கிறோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் அலோட் பண்ணல. அப்படி ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் வந்து நீங்கள் எடுக்கணுன்னா கலெக்டர் ஆஃபீஸில் போய் நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் உள்ள ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தலைவர்கள் பிறந்த இடம்னு சொல்லலாம். ஈரோடு வந்து பார்த்திங்கன்னா தலைவர்கள் வந்து முக்கியமாக அடிக்கடி சந்தித்த இடமும் ஈரோடு தான். வீட்டில் தான் அண்ணாதுரை வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியராக பணியாற்றியும் போது அவர் குடும்பத்தோடு தங்கிய இடமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரியாரோட வீடு தான். இந்த வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா தேச சம்பந்தமான முடிவுகள்லாம் நிறைய எடுத்துருக்கிறாங்க. அதில் ஒன்று பார்க்கணுன்னா கள்ளுக்கடை மறியல். ஒரு தடவை கள்ளுக்கடை மறியல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பக்கம் நடந்துகிட்டு இருந்தது. அது வந்து அப்போ வந்து காந்தி வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் போகிறாரு. அப்போ அந்த கான்ஃபரன்ஸ் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கள்ளுக்கடை மறியலை வந்து ஒரு டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு அப்போ இருந்த ஒரு பிரதிநிதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காந்தியை பார்த்து கேட்டப்போ காந்தி வந்து பார்த்திங்கன்னா அதை நிறுத்துகிற உரிமை எனக்கு இல்லை, அது ஏன் அப்போ வந்து அவங்க கேட்டாங்க உங்களுக்கே இல்லாத உரிமை யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் அது வந்து அந்த முடிவெல்லாம் சார்ந்து எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருக்கிற 2 பெண்கள். அப்போ அவங்க யாருன்னு கேட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா தந்தை பெரியாரோடைய தங்கையும் தந்தை பெரியாரோடைய மனைவியும் தான். அவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை காந்தி வந்து ஈரோட்டுக்கு வந்திருந்தப்போ அப்போ வந்து பார்த்திங்கன்னா தந்தை பெரியாரோட இல்லத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ வந்து காந்தி வந்து வேறு ஏதோ ஒரு டாபிக் பேசிகிட்டு இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்திங்கன்னா தந்தை பெரியாரோடைய சகோதரியும் தந்தை பெரியாரோட மனைவி வந்து பார்த்திங்கன்னா இந்த கள்ளுக்கடை மறியல் ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போதைப் பொருளாக மாறிட்டு இருக்குது, அது ஒரு வருங்கால தலைமுறையை அழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கள்ளுக்கடை மறியல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான். அது வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடிவெல்லாம் எடுக்கப்பட்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா பெரியாரோடைய இந்த வீடு தான். அது வந்து அதனால தான் காந்தி சொல்லிக்கிறாரு அதோட முடிவு எங்கிட்ட இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா அது 2 பெண்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாரு.
இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள புகைப்படங்கள்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா தெரியும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெரியார் வாழ்ந்த அவர் யூஸ் பண்ண கைத்தடி, அவர் யூஸ் பண்ண பெட்டி, அவர் படுத்திருந்த பெட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அப்படியே காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அது போக அதுக்கு பின்னாடி அறிஞர் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து எழுதிட்டு இருந்த டேபிள், அவர் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்போது காட்சி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் ஈரோடு சைடு வந்து பார்த்திங்கன்னா பெரியார் வீட்டை வந்து பார்த்துட்டு போங்க. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே கிடையாது.